டார்க் ஸ்பாட்ஸும் பிக்மெண்டேஷனும் உங்களுடைய முகத்துலேருந்து குறையணும் அப்படின்னா அதுக்கு ஃபேஸ் பேக் மட்டுமே பத்தாதுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னா அதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஒன்று, வெளிப்புறத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபேஸ் பேக் போன்ற விஷயங்கள். அடுத்ததா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகள். உங்களுடைய டார்க் ஸ்பாட்டையும் பிக்மெண்டேஷனையும் நல்லா குறைக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கை பற்றி தான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்பவும் எளிமையானது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். போன வீடியோவில் நான் ஏற்கனவே 3 முக்கியமான விஷயங்கள் பற்றி சொல்லியிருந்தேங்க. உங்கள் சருமத்தில் ஏற்படக்கூடிய எரிச்சலை எப்படி நிறுத்துறது, உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சருமத்தை எப்படி சாந்தப்படுத்துறது, அது மட்டும் இல்லைங்க, வெயில்ல இருந்து எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். டார்க் ஸ்பாட்டை நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்பவே இயற்கையான ஒரு ஃபேஸ் பேக். இது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனையும் குறைக்குது, அதே சமயத்தில் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலையும் அதையும் ஃபேட் ஆக்குது. சரிங்க, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஃபேஸ் பேக்கை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபேஸ் பேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 முறை மட்டும்தாங்க பயன்படுத்தணும். உங்களுக்கு ஸ்கின் சென்சிட்டிவாக இல்லை அப்படின்னா 3 முறை வரைக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுற முதல் பொருள் படிகாரம் இருக்கு இல்லைங்களா, அந்த படிகாரத்தோட தூள். இதை நீங்கள் படிகார கட்டி வாங்கி அதை பொடிச்சு கூட வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா படிகாரத்தோட பொடியே கிடைக்குது, அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் இந்த படிகாரத்தூள் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு முல்தானி மிட்டி பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளவு படிகாரத்தூளை பயன்படுத்துகிறீங்களோ அதோட 4 மடங்கு அதிகமாக நீங்கள் இந்த முல்தானி மிட்டியை பயன்படுத்தணும். படிகாரத்தூளையும் இந்த முல்தானி மிட்டியையும் நீங்கள் ரோஸ் வாட்டர் அல்லது சாதாரண தண்ணீர் வச்சு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. புதுசாக யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த படிகாரத்தூள் உங்களுடைய டார்க் ஸ்பாட்ஸையும் இந்த பிக்மெண்டேஷனையும் குறைக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுற ஒரு பொருளாக இருக்குது. அதனால இதோட அளவை நம்ம குறைச்சி நான் எவ்வளவு சொன்னனோ அது மட்டும்தாங்க நீங்கள் பயன்படுத்தணும். அது கூடவே நல்ல ஒரு பைண்டிங்கும் கூலிங்கும் கொடுக்கறதுக்காக தான் இந்த முல்தானி மிட்டி பவுடரை நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால இந்த 1:4 ரேஷியோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ரொம்பவே முக்கியம். சரிங்க, இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி பயன்படுத்தணும்? இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் பயன்படுத்தும் போது எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ, இல்லை எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இதை மெல்லிஸாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக தேய்க்காதீங்க. முகத்தை மென்மையாக தடவி கொடுத்து முகத்தை கழுவுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த படிகாரத்தூளை பயன்படுத்தும் போது அவங்க முகம் நல்லா பளிச்சினும் ஆகும் இல்லைங்களா, அதனால அதோட அளவை நம்ம அதிகமாக்குனா முகம் இன்னும் நல்லா பளபளன்னு ஆகும், இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமாக குறையும் அப்படின்னு நினச்சிட்டு அதை அதிக அளவில் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதை நீங்கள் செய்யவே கூடாது. நீங்கள் படிகாரத்தூளை அதிகமாக பயன்படுத்தினாலோ இல்லை இந்த ஃபேஸ் பேக்கை தினமும் பயன்படுத்தினாலோ உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சருமம் இரிட்டேட் ஆகுதுங்க. இதனால இன்னும் அதிகமாக முகம் கருத்து போகும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் முதல் தடவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் கண்டிப்பாக செய்யணுங்க. இந்த பேக் எடுத்து உங்களுடைய காதோட பின்புறம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கின்ல சிறிதளவு மட்டும் அங்கே நீங்கள் இந்த பேக்கை வச்சுடுங்க. ஒரு 24 மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அந்த 24 மணி நேரத்தில் உங்களுடைய அந்த ஸ்கின்ல எரிச்சல் ஏற்பட்டாலோ அப்படி இல்லைன்னா ரேஷஸ் ஏதாவது ஏற்பட்டாலோ நீங்கள் இந்த பேக்கை கண்டிப்பாக உங்களுடைய முகத்தில் பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒருவேளை இந்த பேட்ச் டெஸ்ட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா கூட முதல் முறை பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு சிறிய இடத்துல மட்டும் எங்கேயாவது ஒரு டார்க் பேட்சஸ் இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். சரிங்க, இந்த பிக்மெண்டேஷனையும் டார்க் ஸ்பாட்ஸையும் வெளிப்புறத்தில் சரி செய்யறதுக்கு நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை பயன்படுத்துகிறோம். உள்ளே இருந்து இந்த பிக்மெண்டேஷனை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான உணவு வகைகளை நீங்கள் சாப்பிடணும். இந்த உணவுகளையும் நீங்கள் 30 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அதுக்கு முதலாவதாக நீங்கள் என்ன செய்யணும்னா தண்ணீர் நிறைய குடிக்கணுங்க. உங்களுக்கு அதிகமாக தாகம் வர அளவுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிச்சிட்டே இருங்க. இந்த டார்க் ஸ்பாட்ஸையும் பிக்மெண்டேஷனையும் குறைக்கணும்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள் தேவைப்படுது.
இப்போ நான் சொல்ல போகிற உணவு வகைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தினமும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதுலேருந்து ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா 2 சாப்பிடுங்க போதும். முதலாவதா உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. நெல்லிக்காவை அப்படியே சாப்பிட்றது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நிறைய தண்ணீர் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் வடிகட்டிட்டு அதை குடிச்சிட்டே வரலாம். உங்களுடைய டைஜஷனுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொய்யா பழங்கள், பப்பாளி, ஆரஞ்சு, சாத்துக்குடி, தக்காளி, கேரட், கீரை வகைகள் எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏதாவது ஒரு கீரை வகை, வெள்ளரிக்காய் இதெல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். இப்போ நான் சொன்ன உணவுகள் எதுவுமே விலை ரொம்ப அதிகமான உணவுலாம் கிடையாதுங்க. நம்ம தினமுமே நம்முடைய சமையலில் பயன்படுத்தக்கூடிய உணவு வகைகள் தான். நீங்கள் புரிதலோடு அதை சமைச்சு சாப்பிட்டா மட்டுமே போதுமானது. அடுத்ததாக உங்களுடைய டைஜஷன் நல்லா இருக்கணுங்க. ஏன்னா உங்களுடைய டைஜஷன் சரியா இல்லைன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், வயிறு உப்புசம் இதெல்லாமே ஏற்படுதுங்க. இதனால உங்களுடைய உடம்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் ஆகுது. உங்கள் உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்களுடைய சருமம் ரொம்பவே டல் ஆக ஆரம்பிக்கும். டைஜஷன் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். வெண்டைக்காய், பீட்ரூட், முட்டைகோஸ் இதெல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். பழங்களில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பப்பாளி, வாழைப்பழம் இதெல்லாமே நீங்கள் சாப்பிடலாங்க. தண்ணீர் நிறைய குடிக்கணுங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. சரியான நேரத்தில் நீங்கள் உணவை சாப்பிடணும். அடுத்ததாக இந்த 30 நாட்கள் நீங்கள் குறைக்க வேண்டிய உணவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை, பொரித்த உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், பேக்கரியிலேருந்து வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய உணவு வகைகள் இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை உபயோகப்படுத்திட்டு நான் சொன்ன மாதிரி உணவு வகைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு வெயிலில் போனீங்கன்னா அதனால் எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க. இதோட பார்ட் 1 வீடியோ இருக்கு இல்லைங்களா, அதை நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேங்க. அதையும் நீங்கள் முதல்ல பாருங்கள். நீங்கள் முதல் 2 வாரங்கள் அந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த விஷயங்களை செய்யும் போது உங்கள் ஸ்கின் நல்லாவே காமாக ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு 3வது வாரத்திலேருந்து நான் இப்போ சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த காணொலியில், அந்த ஃபேஸ் பேக்கையும் நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ இல்லைனா தைராய்டு பிரச்சனைகள் இருந்தாலோ, ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்தாலோ, அப்படி இல்லைனா பிசிஓஎஸ் இருந்தாலும் கூட இந்த பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்குங்க. சில பேருக்கு சில வகையான ஸ்கின் அலர்ஜிஸ், அப்படி இல்லைன்னா ஸ்கின்ல வீக்கம் ஏற்படுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வழக்கத்தை விட மாறா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் திடீர்னு அதிகமாக இருக்கு, பிளாக் ஸ்பாட்ஸ் திடீர்னு அதிகமாக இருக்கு அப்படின்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரியே பிக்மெண்டேஷனோட இருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கும் இந்த காணொளி தேவைப்படும்னா அவங்களுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.